பாடகி சுசித்ரா கைது. உள்ள இறங்கிய தனுஷ் கேங் உள்ளே விடாம விரட்டல். இப்போ சமூக வலைதளத்துல மட்டும் இல்லாம சினிமா வட்டாரத்திலையும் வைரலா பேசப்படுற ஒரே பேச்சு பாடகி சுசித்ராவோட பேட்டி தான். பாடகி சுசித்ரா தனியார் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்த வண்ணமே இருக்கிறாங்க. அதுலயும் அவங்க தன்னோட முன்னாள் கணவர் பற்றி ஓப்பனா சொல்லி பேசிட்டு வராங்க. அதுக்கும் அவங்க முன்னாள் கணவர் பதில் கொடுத்திருக்கிறாரு. பாடகி சுசித்ரா தன்னோட முன்னாள் கணவரை மட்டும் பத்தி பேசினது இல்லாம நடிகர் தனுஷ பத்தியும் தொடர்ந்து பல சர்ச்சைகளை வச்சு பேசிட்டு வராங்க. நடிகர் தனுஷ நடிகர் சிவகார்த்திகேயனை எல்லாம் இணைச்சு ஒன்றிணைத்து பேசிய சுசித்ராவோட பேச்சு இப்போ பெருமளவுல சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. சுசித்ரா தொடர்ந்து தனுஷ பத்தி மட்டுமே பல சர்ச்சைகளை எழுப்பிட்டு வரதால சுசித்ராவை பின்னால இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்னு தனுஷ் டீம் இப்போ களத்துல இறங்கி இருக்கிறாங்க. சுசித்ரா நடிகர் தனுஷ் பத்தி உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வர்றதாலையும் இது பொதுமக்கள் கிட்ட பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் இரு தரப்புக்கும் இடையிலையுமே இது பெரும் வேதனையை கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தனுஷோட பெயரை கெடுக்கிறதுக்கே இது போல செயல்களில் ஈடுபடுறதாகவும் அவரோட நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துறதுக்காகவே இது போல நடக்கிறதாகவும் இதனால தனுஷ் தரப்பு சென்னை காவல் ஆய்வாளர் கிட்ட புகார் கொடுக்க இருக்கிறதாகவும் இதை தொடர்ந்து சுசித்ரா கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு செய்திகள் பரவிட்டு வருது. மேலும் தன்னை பற்றிய தவறான செய்திகளை ஒளிபரப்பிய யூடியூப் சேனல்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறதாகவும் தனுஷ் தரப்பு சொல்லியிருக்கிறாங்களா. சமீபத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது அதை விசாரிச்ச நீதிபதி ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. நேர்காணல் எடுத்தவங்க மற்றும் நேர்காணல் செய்தவங்க ரெண்டு பேருக்குமே சரியான தண்டனை வழங்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருந்தாரு. சுசித்ராவை வச்சு யூடியூப்ல நேர்காணல் செஞ்சவங்களுக்கும் அதை பரப்புற யூடியூப் சேனலுக்கும் சரியான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியில கைது கூட செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுசித்ராவோட கருத்து இப்போ சமூக வலைதளங்கள்ல படு வைரலா பரவிட்டு வர நிலையில அவங்க சொன்ன ஒரு கருத்து இப்போ ரொம்பவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. கமலை பத்தி ஒரு கருத்து, கமலோட திரைப்படங்கள்ல போதைப் பொருட்கள் வெள்ளித்தட்டுல வச்சு பரிமாறப்படுது அப்படின்னு சுசித்ரா ஓப்பனா சொல்லி இருந்தாங்க. இது பற்றி காவல்துறை சரியா விசாரிச்சு சுசித்ரா தெரிவித்த கருத்து ஆதாரத்தோட இருந்தா கமலஹாசன் போன்ற பல நடிகர்களை விசாரிச்சு சரியான தண்டனை வாங்கி வழங்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் சொல்லிட்டு வராங்க. பல விஷயம் தேடி போறதை விட மக்கள் இங்க தேடி போறதா அதிகம். ஓகேங்களா, இங்க தேடி வரதா அதிகமே சார். எல்லாருமே இப்ப பாதி பேர் குடிக்கிறாங்களா தான் இருந்தாங்க, எல்லாருமே குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. இப்போ வெயில் காரணம் தாங்க முடியாம வெயிலுக்கு சரக்கு போட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி பியர் வேறமா கொடுத்துட்டு இருக்காரு சார். கண்டிப்பா இப்ப என்னன்னா வெயில் சீசன் அதிகமா இருக்குது, முடியல. 2 பேர் சுண்டு செத்துட்டானுங்க, சின்ன சின்ன பசங்க. இப்போ நேத்து ஒருத்தர் செத்து போயிட்டான். இப்படி சாவு விழுந்துன்னு இருக்குது. வேற என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே குடிக்கிறவன் குடி விட மாட்டான், அப்படிதான் போயிடுங்க. அப்போ நீங்க குடியை நிறுத்துங்க.